ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பைபிளில் ஒரு பெரிய ஒரு கமாண்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பவுல் ஆனால் சொல்கிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். பிரதர், அதை பண்ண தான் ட்ரை பண்ணுறேன், சந்தோஷமாக வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐயோ, நீ பேசிட்டு போயிடுவையா? போராட்டத்தின் மத்தியிலும் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், குடும்பத்தை பார்க்கணும், இப்படிப்பட்ட விதத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்னா பைபிள் அதான் சொல்கிறார். என்று சொல்கிறேன், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் பிலிப்பு லெட்டர் எழுதும்போது வேறு எங்கேயும் உட்காந்து சூப்பராக டேபிள் சேர்லாம் போட்டுன்னு உட்காந்து எழுதலை, ஜெயிலில் உட்காந்து எழுதுறாரு. ஜெயில்னால் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்காச்சும் ஜெயிலுக்கு எல்லாமே பிரியாணி போகுது, எல்லாம் போகுது. அந்த காலத்தில் ரோமருடைய நீரோ மன்னனுடைய ஆட்சியில் அந்த மனுஷன் அவ்வளோ துன்பத்திலும் உபத்திரவத்திலும் இந்த பிலிப்பர் என்கரேஜ் பண்ணுறார். பிலிப்பு சபை என்கரேஜ் பண்ணுறார். நீ சந்தோஷமாக இருப்பா, மறுபடியும் சொல்கிற சந்தோஷமாக இரு, உன் சந்தோஷம் குறையாது இருப்பதாக அப்படின்றார். இப்போ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. பிரச்சனை இருக்குதாங்க போகுது, கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்குங்க. ஆமாம், கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கும், எதனா ஒன்று வந்துன்னு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணுன்றது தேவ சித்தமாக. அந்த சந்தோஷத்தை தான் பாருங்கள் பொல்லாத பிசாசுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுன்னு சொல்லும் போது கொம்பு வச்சுட்டு கருப்பா, அந்த பிசாசு ஒரு பிசாசு இருக்குது. பிசாசின் குணத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் அந்த பிசாசு கூடத்தை நான் சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சு கேட்டுக்கிறீங்க, எல்லாரையும் பிசாசுன்னு நான் சொல்ல வரல. பி வெரி கிளியர் அபவுட் தட். பொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் எனக்கு நம்ம சூழ்ந்துருக்கிறான். நம்ம ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, ஒருத்தன் உயர்வாக இருந்தால் பிடிக்காது. அவனை எப்படியா போட்டு கீழே போட்டு அவனை தள்ளி அவனை மெரிச்சு அவனை சாகடிச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போதும் சந்தோஷமாக இருங்கப்பா. இந்த பவுல் ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு, இப்போ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆவியானவருக்குள்ளே நம்ம பலப்பட்டுருக்கணும். வார்த்தை உள்ள இருக்கும். பலவிதமான சோதனை அகப்படும் போது பாருங்கள், அப்போது பலவிதமான சோதனை உபத்திரம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே அந்த வார்த்தை இருக்குமானால் அகத்திரவங்களை எப்போ சந்தோஷமாக வைப்பார். ஸோ சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். சந்தோஷமாக இருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.